ஹாய் நண்பா, HDFC பேங்க்ல இருந்து PO அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷனரி ஆபீசர் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைன் போர்டு அப்ளிகேஷன் தான். சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 50ல இருந்து 60,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. முழு தகவலை தெளிவா சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். HDFC பேங்க்ல இருந்து தற்பொழுது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ப்ரொபேஷனரி ஆபீசர் இந்த ஜாபுக்கு தான் இப்ப நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. HDFC பேங்க் ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் தான். நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வங்கி. நம்ம தமிழகத்திலுமே 38 மாவட்டங்கள் வரையாக HDFC பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. இந்த ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே IBPS தான் ஃபாலோ பண்றாங்க. IBPS அப்படிங்கிறது சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழ வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். சோ HDFC பேங்க் வந்து பிரைவேட் பேங்க் தான். ஆனா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே IBPS வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுதான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு டிசம்பர் 30 இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. சரியா பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கும் அதிகமாவே உங்களுக்கு டைம் இருக்கு. ஆன்லைன் டெஸ்டுக்கான டேட் வந்து மார்ச் மாதம் சொல்லிருக்காங்க. அதுமே டென்டேட்டிவா தான் சொல்லிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த ஜாபுக்கான ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பாத்திரலாம். அதாவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரியில வருதுங்க. ஸ்கேல பொறுத்தவரை அசிஸ்டன்ட் மேனேஜர், இல்லனா டெபுட்டி மேனேஜர், இல்லனா மேனேஜர், இல்லனா சீனியர் மேனேஜர். இந்த ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ல உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது போக போக உங்களுக்கு ப்ரமோஷன் லைக் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்திரலாம். எஜுகேஷனை பொறுத்தளவு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். ஆனா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது ஒரு வருடத்துல இருந்து 10 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். சோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தான் கேக்குறாங்க. அதுவும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. அண்ட் டிகிரியை பொறுத்தளவு எனி டிகிரி தான். அதே மாதிரி உங்களுடைய டிகிரில குறைந்தது 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். வயதை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை பத்தி டீடைலா சம் டீடைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ற கேண்டிடேட் 10th 12th அதே மாதிரி டிப்ளமோ படிச்ச டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோல இல்லனா டிகிரில எல்லாத்துலயுமே குறைந்தது நீங்க 50% மதிப்பெண்கள் கண்டிப்பா வாங்கிருக்கணும். CGPA உங்களுடைய மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னா நீங்க அதை பெர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி பாத்துக்கோங்க. 50% கம்பல்சரி இருக்கணும். 50% கீழ இருக்குது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 6 மந்த் வந்து சொல்லிருக்காங்க. இந்த 6 மாதம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது நிரந்தர வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகும். பட் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய HDFC பேங்க்ல தான் வேலை வாய்ப்பு. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஓபனிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. ஆனா நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி கண்டிப்பா இருக்குதுங்க. நம்ம தமிழகத்திலுமே 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய HDFC பேங்கினுடைய மெயின் பிரான்ச்சஸ்ல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். அதனால கண்டிப்பா எலிஜிபிள் பீப்புள் அப்ளை பண்ணுங்க. சேலரியை பொறுத்தளவு 3 lakhsல இருந்து 12 lakhs per annum. அதாவது இயர்லி salary 3 லட்சத்துல இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். சோ இந்த salary வந்து உங்களுக்கு ரேஞ்ச் கேட்டகரியில தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து வேரி ஆகலாம். பட் எப்படி பார்த்தாலும் மாதம் ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு 50ல இருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் earn பண்ணலாம். மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆன்லைன்ல டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். சோ ஃபைனல் செலக்ஷன் ஆல்சோ ஆன்லைன் டெஸ்ட்ல வாங்கிக்கூடிய மார்க், பர்சனல் இன்டர்வியூல வாங்கக்கூடிய மார்க், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் ஃபைனல் செலக்ஷன் சொல்லிருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா வழக்கமா ஒரு பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு என்ன பேராகிராஃப் எழுதணும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டோம். சோ அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாருக்குமே காமனான ஃபீஸ் தான். 479 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸ் நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்திருக்காங்க. காமனா ஒரு பேங்க் ஜாபுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்கறாங்க. சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தாங்க. நிறைய பேங்க் எக்ஸாம் லைக் நீங்க SBI ஒரு பேங்க் போறீங்க, இல்லனா வந்து ஒரு எனி அதர் கவர்மெண்ட் பேங்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி பேங்க் இது வந்து ஒரு பிரைவேட் பேங்க் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல salary கிடைக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய HDFC பேங்க்ல நீங்க வேலைக்கு போகலாம். ஆனா நல்ல சம்பளத்தோட நீங்க வேலைக்கு போகலாம். அதான் சொல்ல வரேன். அதனால தான் சொல்றேன், இது வந்து சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். ஜஸ்ட் இந்த ஒரு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. ரெண்டுலயுமே எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, லைக் CBT எக்ஸாம் மாதிரி தான். இந்த CBT எக்ஸாம் ஆல்சோ உங்களுக்கு IBPS தான் கண்டக்ட் பண்றாங்க. ஆனா வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் இது மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. நம்ம தமிழகத்துல எக்ஸாமினேஷன் சென்டர் கிடையாது. பக்கத்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பெங்களூரை எக்ஸாம் சென்டரா சூஸ் பண்ணி அங்க போய் எழுதுற மாதிரி இருக்கும். சோ தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே பெங்களூர் போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ கொடுத்திருக்காங்க. அதையும் தெளிவா செக் பண்ணி பாருங்க. மத்தபடி இந்த ஜாப் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். நிறைய பேருக்கு HDFC பேங்க்ல ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரீமா தான் இருக்கு. சோ கண்டிப்பா விருப்பம் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணுங்க.